அட்ரஸ் கேக்குற மாதிரி நடிச்சு என்ன காரியம் பண்ணிருக்காங்க பாருங்களேன். ராசிபுரம் கோனேரப்பட்டி பகுதியை சேர்ந்த ராஜா கஜலட்சுமி தம்பதியின செம்மாப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய வீரவாக்கி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு ராசிபுரம் நோக்கி வந்துட்டு இருந்திருக்காங்க. அணைப்பாளையம் அருகே வந்த போது இருசக்கர வாகனத்துல வந்த 2 இளைஞர்கள் அவங்கள மறிச்சு கொல்லிமலைக்கு செல்வதற்கான வழி கேட்டிருக்காங்க. தம்பதியினர் வழி சொல்லிக் கொண்டிருந்த நேரத்துல அந்த இளைஞர்கள் கஜலட்சுமி அணிந்திருந்த 10 பவுன் தங்க செயினை பறித்து விட்டு தப்பி ஓடிருக்காங்க. இதனையடுத்து தம்பதியினர் கூச்சலிட்டதால அக்கம் பக்கத்தினர் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் அவங்கள மடக்கி பிடிச்சு தர்மம் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து 2 இளைஞர்களையும் ராசிபுரம் காவல் நிலையத்துல ஒப்படைச்சிருக்காங்க. பட்ட பகல்ல செயினை பறித்து சென்ற இளைஞர்களால அப்பகுதியில பரபரப்பான சூழல் நிலவி இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்களிடையே அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. எங்க குலதெய்வம் செம்பாம்பட்டி வீரமாத்தியம்மன்ல சாமி கும்பிட்டு 2 பேரும் வந்தாங்க. போயிட்டு இருந்தோம். ஒருத்த வண்டியை நிறுத்தி அவர்கிட்ட அட்ரஸ் கேட்டான். கொல்லிமலைக்கு எங்க போகணும் என்னன்னு கேட்டான். அவர் அட்ரஸ் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவனுக்கு தெரியாது, நீ அட்ரஸ் சொல்றியா, வண்டி எடுன்னு. இதை சொல்லவும் வண்டி எடுத்துருவோன்னு நான் பைக்ல உட்காந்துருந்தேன் பின்னாடி. அப்படியே கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டான். ஐயோ ஐயோன்னு கத்தி அவன் சட்டையை பிடிச்சி அவன் என்னை தள்ளி விட்டுட்டு ஒரே ஓட்டமா பூந்தடிச்சு 2 பேருமே ஒடியாந்துட்டானுங்க இந்த பக்கமா. அதுதாங்க நான் எல்லாத்தையும் கத்துன்னு கத்தி அவனை பிடிங்கன்னு கத்துனேன். காட்டுக்குள்ள இந்த பக்கமா பூந்து குறுக்க வந்து அந்த அம்மா பிடிச்சி வச்சிருந்திருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து 2 பேர் வந்தானுங்க. நான் 10 பவுன் போட்டிருந்தேங்க. ஆமா, இன்னும் 2 பவுன் எல்லாம் கீழே சிந்திருச்சு. அதெல்லாம் வரல. இந்த 2 சைனை மட்டும் கிடைச்சது வரைக்கும் பிடிங்கிருக்காங்க. அது அத்ததுல மாங்கல்யம், குண்டு, காசு, டாலர் செயின், டாலரு இதெல்லாம் விழுந்துருச்சா இல்ல அவனுங்களே ஜோப்ல வச்சிருக்கானுங்களா அதுன்னு தெரியல. புடிஞ்சு இழுத்தது மாங்கல்யம். அவனுங்கெல்லாம் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. காசு, டாலரு. டவுனுக்கு போறதுக்காக வந்தாங்க. வந்துகிட்டு இருக்கிற போது அங்க பக்கமா போற போது என்ன பைக்கை போட்டுக்கிட்டு எல்லாம் ரவுஸ் பண்ணிட்டு எல்லாம் இருந்தாங்க. இவங்க 2 பேரும் முன்னூத்தி ஒடியாந்தாங்க. இறக்கத்துல வரும்போது திருடன்னு இவங்க ரவுஸ் பண்ணாங்க. எனக்கு அதனுடைய மேட்டர் என்னன்னு புரியல. சரின்ற அப்படியே நான் பைக்கு திருப்பி நான் குறுக்க வந்து வளைச்சு பார்த்தேன். இவங்க மறுபடியும் குறுக்க ஷார்ட்கட்ல பூந்து இப்படி ஓடியாந்தாங்க. அப்புறம் மறுபடியும் அப்படியே லைன்லயே ஓடியாந்தா ஆறுன அடிக்க வாக்கலையே நான் ஸ்பீடு ஃபுல்லா வந்து இங்க வந்து வளைச்சிக்கிட்டேன். வளைச்சி பிறப்பாட்டு அப்புறமால அவன் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு இருந்தவன் என் கால் வந்து விழுந்தான். என்னை விட்டுருங்கன்னு. அதெல்லாம் விட முடியாது, நீ தேட நான் நெடுத்துல ரவுஸ் பண்ணிட்டு வந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்புறமாட்டி இன்னொருத்த எங்க செயின் எங்கன்னு கேட்டேன். என்னென்ன செயின் அப்படின்னாப்புல அவன்கிட்ட இன்னொருத்தன் இருக்குதுன்னா சரி என்ன இவனை பார்த்துக்கிட்டு அவனை போய் போடுறான்ட்டு அவனை போய் பிடிச்சி அப்புறமாட்டி சோப்பில் இருந்து அப்புறம் 2 செயினை மட்டும் எடுத்துக்கிட்டான். செயின் மட்டும் தான் இருந்தது. மேலே அந்த தாலி பொட்டு குண்டு மணி அதெல்லாம் எதுவுமே கிடைக்கல.